சிவகங்கையில் வெட்டி கொல்லப்பட்ட திமுக நிர்வாகி பிரவீன்குமார் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணராஜா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சரவணராஜா, படுகொலை செய்யப்பட்டவருடைய உறவினருடைய கோரிக்கைகள் என்னென்ன விவரங்கள்? வணக்கம் வருணேஷ். சிவகங்கையில் திமுக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய துணை அமைப்பாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதில் உடவை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியல் செய்து வருகின்றனர். சிவகங்கை அருகே சாமியார்பட்டி கிராமம். இந்த கிராமத்தில் பிரவீன் என்பவர் திமுக மாவட்ட விளையாட்டுத்துறை துணை அமைப்பாளராக உள்ளார். இவரை நேற்று அவர் வீட்டு அருகே உள்ள தோட்டத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது 3 நபர்கள் பைக்கில் வந்த மர்ம நபர்கள் அவரை வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் பிரவீன்குமார் சம்பவ இடத்திலே உயிரிழந்த நிலையில் அவரது உடலை உறவினர்கள் வாங்க மறுத்து தற்போது மானாமதுரை தஞ்சாவூர் மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அவர்கள் அவருடைய கோரிக்கை சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது பலமுறை நாங்கள் குற்றம் சாட்டியும் அவர்களை கைது செய்யாததினால் இன்றைக்கு இவர் பலியானதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. அவருக்கு உரிய நிவாரணம் கிடைக்க வேண்டும் சொல்லி உறவினர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க வருணேஷ். இதனால் அந்த பகுதியில் பெரும் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து டிஎஸ்பி அமலன் அட்வின் அவர் தலைமையிலும் வட்டாட்சியர் சிவராமன் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. மேலும் அது குறித்து அவர்கள் சாலை மறியலில் தற்போது ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க வருணேஷ்.